செலவாகும், விரயமாகும், பணம் கையில தங்காது, குடும்பம் பிரச்சனை. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. வணக்கம் அண்ணே, கடகம் ஆயில்யம் யாரும் எப்பயா இல்லை, என்ன காரணம்? அஷ்டம சனி தாங்க காரணம். அடிக்கடி பேசின விஷயங்கள்ல கோச்சார சனி பகவான கடுமையான அமைப்புகளில் பேசின ஒரே ஒரு ஜோதிடர்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த 2020-21 காலகட்டங்களில் பேசி நீங்களே இதெல்லாம் பாரு எல்லாம் முடிஞ்சு இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி பேசினவர்களே இப்போ அஷ்டம சனி ஜென்ம சனி கடுமையாக தாங்க பண்ணுது, அப்பவே இதை கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. இந்த இடத்துல கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஜூலை இப்ப நடந்துகிட்டு இருக்க காலகட்டம் அப்படியே அஷ்டம சனியினுடைய தாக்கம் முழுமையா இல்லாம போகக்கூடிய அமைப்பு. கூடுதலாக ராசிக்கு குரு தீபாவளிக்கு அடுத்த நாள் 20-22 தேதிக்கு பிறகு அப்படியே ராசியில அதிசார நிலையில அமரக்கூடிய குருன்னு சொல்லி கடகராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் அப்படியே நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் தானா அப்படியே அடுத்தடுத்த மாதங்கள்ல வருது. இப்போ கடந்த ஒரு 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான கடகராசிக்காரங்களுக்கும் நல்ல ஒரு பதிலோ கோச்சார அமைப்புகள்லையோ இல்லை எதை கேட்டாலும் பெருசான சாதகமான அமைப்பு சொல்றதுக்கு இல்லை. எந்த வயதினராக இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும் படிப்புல சரியா ஃபோக்கஸ் இல்லை, மத்தியம வயதுல இருந்தாலும் வேலைக்கு போல, காதல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு குடும்ப தலைவியோ குடும்ப தலைவனோ இருக்கக்கூடிய பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், ஏன்டா காதல் பண்ணோன்ற கூடிய அமைப்புகள்ல பிரச்சனை, கணவன் மனைவி அமைப்புகள்ல வீட்டுக்கு வருமானம் பத்தல, வீடு பிரச்சனை, ஒருத்தருக்கு பணத்தை இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்த பணம் திரும்பத்துக்கு வரல, வீட்டுல 3வது அப்புறம் நம்பி விட்டேன், இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரியான துரோகங்களை சந்திச்சுக்கிட்டு வந்த கடகராசிக்காரங்க. இதுல இன்னொரு கேட்டகரி சொல்லுவேன், பிரச்சனையை தானாக தலையில எடுத்து போட்டுக்கிட்ட கடகராசிக்காரங்க. அது ஒரு கேட்டகரியில இருந்தீங்க. இல்லாத விஷயத்துக்காக போய் சொல்லி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அதுல வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வரும்போது மற்றவங்களை தப்பு சொல்லிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு இந்த ஒரு கேட்டகரியும் இருந்தது. இப்ப என்ன, ஏன் இந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது, ஏன் இந்த அளவுக்கு இதுல ரிஸ்க் எடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தது? அஷ்டம சனி. ஒருத்தர் அஷ்டம சனியில திருமணத்தை கொண்டு வர்றாருன்னா உடனடியே பார்த்து ஐயோ பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றதுல அதிக விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் நான். அஷ்டம சனி அப்படின்னு கடந்த காலங்களில் சொல்லும் போது எல்லாரும் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஆனால் இப்பொழுது கடகராசிக்காரங்க 2024 முழுக்க பூச நட்சத்திரக்காரர்களும் 2025 அப்படியே 2024 பிற்பகுதியில ஆயில்ய நட்சத்திரக்காரர்களும் கடுமையான அமைப்புகள்ல இருந்தீங்க. அந்த நிலை அப்படியே ஒரு மாதிரி நிவர்த்தி. கூடுதலாக அப்படியே அவர் வக்கர நிலை அடைகிறாரு, அதனால மறுபடியும் அந்த வேலையை செய்வாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரியான அமைப்புங்க. இப்ப அவர் ரிவர்ஸ்ல வர்றது சரி செய்யக்கூடிய சில தன்மை, உங்க வாழ்க்கையை சரி செய்ய போறாரு. ஒரு மாதிரியான அமைப்பு, வக்கர நிலையும் பெருசான பாதிப்புகள் அமைப்புகளை கொடுக்காது, ஏன்னா அந்த தன்மைகள் முழுமையா நீங்கியாச்சு. இப்போ இதனாலதான் நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற விஷயம் செய்வேன். ஒருத்தர் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா என்ன நோயின்னு கண்டுபிடிக்காம ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கும், செலவாகும், விரயமாகும், பணம் கையில தங்காது, குடும்பம் பிரச்சனை. இது அத்தனைக்கும் ஒரே ஒரு அஷ்டம சனி காரணம். அஷ்டம சனி என்ன, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி மாதிரியான பாப கிரகங்கள் வர்றது. ராசிக்கு 8ல ராகு இருக்காரு, குருவின் பார்வையில இருக்காரு, பரவாயில்ல. 8ஆம் இடத்துல ராகு பேராசையை தூண்டுவார். ஆனால் சனி தான் கடுமையான வருமானத்தை கெடுப்பாரு, குழந்தைகளை கெடுப்பாரு, அதிர்ஷ்டத்தை கெடுப்பாரு, வருமானத்தை கெடுப்பாரு, குடும்பம் அத்தனையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்பு. எல்லாம் முடிஞ்சு இப்ப நல்லா இருக்கிறீங்க. கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு தனியா வீடியோ போடணும்னு நினைச்சு நீங்களே ஒரு அளவுக்கு கேள்வியா கேட்டுட்டீங்க. இந்த இடத்துல நிச்சயமாக இதுல இருந்து முழுமையா வெளியே வந்துருவீங்க. தீபாவளி, இந்த வருஷம் தீபாவளி நன்றாகும். 2026 தான் நல்லதுகள் நடக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இன்னைக்கே நல்லது நடந்து ஜாக்பாட் அடிச்சு வந்துருவீங்கன்னு சொல்ல மாட்டேன். 2026 நல்லா இருக்க போறீங்க. அதற்கான எங்க இருந்தா நல்லா இருப்பீங்களோ அந்த மாற்றத்தை தரக்கூடிய வருடம் தான் இந்த 2025. அதுல பிற்பகுதியில ராசியில குரு வர்றதெல்லாம் அற்புதம், நல்லா இருக்க போறீங்க. தந்தை வழி அமைப்புகளை தவிர மற்றது எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை. இதுல மட்டும் கவனம் வச்சுங்க. கடகராசிக்காரங்களுக்கு இனி எல்லாம் வழியும் தானா திறக்கும். அடைப்பட்டிருந்தது, டிலே ஆனது, தள்ளி போனது, ஏமாந்து போன காதல், இழந்த கற்பு, போன உயிர், பணம், இதனை தவிர மற்ற எல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.